to JTK TV's Doctor's Time. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், அதாவது வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி முக்கியமோ மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். மென்டல் ஹெல்த் ஒருவேளை ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட இன்னும் அதிகம் முக்கியன்றது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு முதல் காரணமாகவே இருக்கிறது. அதனால் இந்த முக்கியமான நாள் அன்றைக்கு என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் திவ்யா கேரளின் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். பிகாஸ் வி நோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சைக்காட்ரிஸ்டாக இந்த டே தான் உங்களுக்கு வருஷத்துலேயே முக்கியமான ஒரு நாளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பர்த்டேயை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் இந்த நாளுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த வருஷத்தில் தீம் என்ன, எதனால் நம்ம இந்த மென்டல் ஹெல்த் டேயை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? ஸோ வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே அக்டோபர் 10th எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபார் க்ரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த இயர் 2025க்கான தீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சஸ் டு சர்வீசஸ், mental health in catastrophes and emergencies. ஸோ மெயினாக அதாவது எமர்ஜென்சி டைம், இட் கேன் பி பர்சனல் எமர்ஜென்சி, அதாவது கான்ஃப்ளிக்ட்னால சூசைடல் தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டைம்லேயோ, இல்லைனா டிசாஸ்டர் லைக் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், வார், அந்த மாதிரி டைமில் பீப்புள் ஷுட் கெட் அப்ராப்ரியேட் மென்டல் ஹெல்த் அப்படின்றதுக்காக ஆக்சஸ் டு சர்வீசஸ் அப்படின்றது தான் இந்த இயர்க்கான தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் 11 crore பீப்புளுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லாமல் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், அது டே டு டே விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், இல்லைனா சிக்னிஃபிகண்ட் மென்டல் இல்னஸாகவும் இருக்கலாம். ஸோ 11 crore பீப்புளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 80% அன்ட்ரீட்டடாகவே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸ், அது சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ், இல்லை தெரப்பிஸ்ட், ஸோ இப்படி இருக்கிற குறைபாடுகள் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 3 for 1 lakh பாப்புலேஷனுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இன்னும் லெஸ் தேன் 1 per 1 lakh பாப்புலேஷன் தான் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேப்பை மீட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இப்போது நிறையா லைக் டெலி சர்வீசஸ் அவைலபிள் ஆக்கியிருக்காங்க. லைக் எஸ்பெஷலி நம்மளோட கோவிட் டைம்ஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் லாஸ், டெத் ஆஃப் வெரி டியர் ஒன்ஸ், இதெல்லாம் இருக்கக்குள்ள இந்த டெலிமனாஸ் அப்படின்ற ஒரு டெலி மென்டல் ஹெல்த் சர்வீஸ் த்ரூ அவுட் த இந்தியா, லைக் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே ஒரு நம்பர், அதாவது 14416. ஸோ இந்த நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸ்ட்ரெஸ் தே கேன் கால் திஸ் நம்பர். இதில் இனிஷியலாக கவுன்சிலர்ஸ் கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணுறதும் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்கள கைட் பண்ணுறதுமா இருக்குது. ஸோ இது டெலிமனாஸ். ஸோ இது அந்த கோவிடோடு சேர்ந்து இந்த 2022லேருந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டெலிமனாஸ் ஆப் மொபைல் ஆப்பாகவும் இருக்குது. ஸோ நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லைனாலுமே நம்ம இந்த ஆப் மூலியமாக நம்ம எப்படி நம்ம செல்ஃப் கேர் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய சின்ன சின்ன டிஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த ஆப்பில் இருக்குது. ஆப் பேர் டெலிமனாஸ், ஹெல்ப்லைன் நம்பர் 14416. ஸோ இது எனி எமர்ஜென்சிஸ் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஈவன் நியர்பையில் ஆக்சசபிள் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைனாலுமே, ஈவன் ரூரலில் ரொம்ப வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரீச் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கேப்பை வி ஆர் அட்ரெஸிங். ஸோ இந்த தீமுக்கு ஆல்ரெடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது. நோய்கள்லேயும் நிறைய மாற்றங்கள். ஒரு 40-50 years முன்னாடி சில டிசீசஸ் இல்லவே இல்லை, ஆனால் இப்போ அது வந்துட்டுருக்கு. அந்த பாடிஸுமே இட் இஸ் சேஞ்சிங். இப்போ முன்னாடி இந்த அளவுக்கு குழந்தையின்மை கிடையாது, ஆனால் இப்போ அது கூடியிருக்கு. அதே போல் மென்டல் ஹெல்த்துமே ஒவ்வொரு ஏராக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 50 years முன்னாடி சில மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது, ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை அது வந்திருக்கும். ஐ டோன்ட் நோ அது எந்தெந்த டிசீசஸ் அப்படின்னு தெரியலை. ஆனால் வித் எவ்ரி ஏரா இட் சேஞ்சஸ். ஏன்னா அந்த சொசைட்டி மாறிட்டுருக்கு.
நம்மளுடைய ஃபேமிலி பிஹேவியர்ஸ் மாறிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஏரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் இந்த மொபைல் ஃபோன், வி கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் இந்த மொபைல் ஃபோன். நம்ம 2 பேர் டிஸ்கஷனே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்லி வி கீப் சேட்டிங். நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வாய்ஸை நான் கேட்டிருக்கவே மாட்டேன் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ப்ரோக்ராம். ஸோ இட் இஸ் அ டிஜிட்டல் ஏரா. ஸோ நமக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் ஒரு வேர்பல் கம்யூனிகேஷனே இருந்ததே கிடையாது. இட் ஹஸ் ஆல்வேஸ் பின் சேட்டிங். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஆனால் இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட, பெற்றோர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டிஜிட்டலாக நம்ம சேட் பண்ணுறோம், பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் த டிஜிட்டல் ஏரா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஏராக்குன்னு சில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? வாட் ஆர் தோஸ் சேஞ்சஸ் அண்ட் ஹவு டு வி ஹேண்டில் தெம்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிஜிட்டல் எரான்னு வந்துட்டோம். மீனிங் 2000, அதாவது 25 இயர்ஸ் பேக் இருந்த ஃபெசிலிட்டிஸும் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் வேறையாக இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் இன்டர்நெட் கனெக்ஷன், எவ்ரிபடி ஹேஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்ஃபர்மேஷனும் ஓவர்லோடடாக இருக்குது. என்ன நினச்சாலும் we can actually get a very detailed description. எல்லாமே ஆன்லைனில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால் நம்மளோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த சோஷியல் மீடியாவை எடுக்காமலே நமக்கு நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருக்க செய்யுது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, எப்போவுமே வந்து ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், ஹேவிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுவுமே வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆழமாக யோசிப்போம், இன்னும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னால நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போல்லாம் பிள்ளைங்க எதுவும் அசைன்மெண்ட்ஸ் பண்ணணுன்னாலுமே ChatGPTயில் போட்டு எல்லாமே வந்துடுது. ஸோ இட் இஸ் இம்பேரிங் அவர் க்ரியேட்டிவிட்டி. ஸோ எல்லாமே நமக்கு ரிசல்ட்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கக்குள்ள நம்மளுடைய தனித்துவம், மீனிங் நம்மளுடைய இண்டிவிஜுவல் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப குறையப்படுது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு எல்லாருமே வந்து கனெக்டடாக இருக்கும். சொல்லப்போனால் டிஸ்டன்ட்டில் இருக்கிறவங்களும் நம்ம கூட கனெக்ஷனில் இருக்காங்க. ஸோ இட் ஷுட் ஹேவ் இம்ப்ரூவ்ட் அவர் மென்டல் ஹெல்த். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, கான்ட்ரரியாக நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது. பிகாஸ் முன்ன மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ், நீங்கள் சொன்ன அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், அந்த ஒரு வாய்ஸில் அந்த எம்பத்தி, அந்த டோன், அது எதுவுமே இல்லாமல் இது ஒரு மொனட்டோனஸ் டோனாக ஜஸ்ட் சேட்டிங், ஜஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள அதுவுமே வந்து இட் இம்பேக்ட்ஸ் மென்டல் ஹெல்த். ஸோ அந்த ஈவன் தோ நம்ம எல்லாம் நெட்வொர்க் மூலயமா கனெக்ட் ஆயிருந்தாலும் பை ப்ரெசன்ஸ், அதாவது அந்த ப்ரெசன்ஸ் இருக்கிறதில்ல, ப்ளஸ் அந்த இன்டெப்த் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல, ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கிறதில்ல. ஸோ சோஷியல் மீடியானாலையும் நிறைய இந்த யங் அடலசன்ஸ்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈவன் லெஸ் தேன் லைக் 12 இயர்ஸ் 15-year-old கிட்ஸ் எல்லாம் ஐ ஹாவ் அ மொபைல் ஃபார் மை ஓன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, தே ஆர் மோர் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா. அதனால தே ஆர் ஹேவிங் மோர் சோஷியல் ஆங்ஸைட்டி. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணவோ இல்லை அவங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணவோ அவங்களுக்கு பயம் இருக்கிறது இல்லை. பட் ரியல் லைஃப்பில் ஒரு க்ரௌடட் பிளேஸில் நிறைய பேர் இருக்கிற அந்த கூட்டத்தில் அவங்களால போகிறதுக்கு முடியாமல் தே ஆர் மோர் ஆங்ஷியஸ். ஸோ சோஷியல் ஆங்ஸைட்டியும் யங் அடலசன்ஸ் மேலே அதிகமாக வர்றதுக்கு மீடியா ஒரு காரணமாக இருக்குது. பிகாஸ் ஸ்க்ரீனில் தே ஃபீல் மோர் சேஃப் வைல் ரியல் வேர்ல்ட் இஸ் மேக்கிங் தெம் மோர் ஆங்ஷியஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸுமே அடலசன்ஸ் மத்தியில் இருக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறது, அந்த நம்ம ஒர்க் லைஃப் நம்மளோட ஃபேமிலி லைஃப்க்கு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் எப்போவுமே ஃபோன் இருக்குது, எப்போவுமே வந்து நமக்கு எதுனாலுமே இமெயிலோ வாட்ஸ்அப்போ நமக்கு எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக யூ மே ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் அதர் டேக்கு இது. ஸோ இது ஏன் பார்க்கல, ஐ ஹேட் சென்ட் யூ அ மெயில். ஸோ ஒரு வேளை இதெல்லாம் இல்லாத இருந்திருந்ததுன்னா ஒர்க் லைஃப் வந்து ஒர்க்கோட முடிஞ்சிருக்கும். பட் யூ ஆர் கேரிங் இட் ஓவர் டு ஹோம். ஸோ யூ ஆர் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்லை, மீனிங் ஒர்க்கோட முடிஞ்சிருச்சு, ஃபேமிலி வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் we are actually dragging our pressure throughout the day. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் அதர் than this நம்மளோட ஸ்க்ரீன் டைம், ஸோ நம்ம ஸ்லீப் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்கள ஆக்டிவ் ஸ்க்ரீன் யூசர்ஸ், பாசிவ் ஸ்க்ரீன் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கு மேம். ஸோ ஆக்டிவ் அப்படின்னு சொன்னால் இந்த கமெண்டிங், சேட்டிங் இந்த மாதிரி. ஸோ இவங்களை விட பாசிவாக சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஜிட்டல் எரா நம்மளோட மென்டல் ஹெல்த்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாக்ட்லி. நானும் அதை உணர்ந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மற்றவங்களுடைய லைஃப்பை அதில் பார்க்குறோம், நம்ம சேட் பண்ணுறோம், உங்கள் கூட நான் சேட் பண்ணுறேன். ஆனால் அந்த முடிஞ்ச உடனே ஐ ஃபர்கெட் அபவுட் யூ, எனக்கு உங்கள் ஞாபகமே இருக்காது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்குள்ளே டைரெக்டாக இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறேன்.
நீங்கள் என் மனசில் இருப்பீங்க த்ரூ அவுட் த டே அண்ட் த நெக்ஸ்ட் டே ஆல்சோ. ஒரு வார்ம் ஃபீலிங் இருக்குது. ஆனால் சேட் பண்ணும் போது அந்த சேட் பண்ணி இப்படி வச்ச உடனே வி ஃபர்கெட் த பர்சன். ஸோ அது வந்து it should not replace directly. And another anxiety which I believe many people are facing, நீங்கள் இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எதுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா நான் எதையாவது விட்டுட்டேனோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஆங்ஸைட்டி த்ரூ அவுட் த டேவுமே அந்த சோஷியல் மீடியாவை தவிர நான் வெளியுமே சொல்கிறேனே, எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. Did I miss out? இப்போ நான் கூட இப்போ வந்து ஒரு 1% ஆஃப் த பிரெயின் வந்து இன்னைக்குள்ள ஒர்க் என்னென்ன அதை விட்டுருவேனோ, அதை மறந்துடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு நார்மலான ஒரு பயம். இந்த பயத்தை சோஷியல் மீடியாலையும் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் மிஸ் அவுட் பண்ணிடுவேண்ணா அப்படிங்கிற ஆங்ஸைட்டியில் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா நாலேஜ் இருக்குது, இந்த நாலேஜ் அவ்வளோத்தையும் நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இஸ்ன்ட் தட் வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன்? உங்களுடைய அந்த சோஷியல் மீடியா ரீசன்ஸில் இது ஒரு முக்கியமான ரீசன் இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஃபோமோ சிண்ட்ரோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றது இந்த அடலசன்ஸ் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு பேரே இருக்கா? ஸோ மெயினாக டிஜிட்டல் இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கு இந்த ஃபோமோ சிண்ட்ரோம், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட், இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் அப்டேட்டட். ஸோ அதுவும் அடலசன்ஸ் மத்தியில் அது ரொம்ப இருக்குது. ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா தே வில் ஃபீல் லைக் ஐயோ நம்ம தனியாக இருக்கோம், தே ஃபீல் மோர் ஐசோலேட்டட். நமக்கு ஒன்று தெரியல, இட்ஸ் லைக் தே ஆல் நோ சம்திங் டுகெதர், தே கேன் டாக் அபவுட் இட், ஆனால் எனக்கு அது தெரியல. ஸோ அதனால் ஐ ஃபீல் மோர் என்ன சொல்கிறது லெஸ் தென் தெம். ஸோ அதை எதுவும் நான் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஐ ஹாவ் டு பி ஆக்டிவ். ஸோ இது நியூஸையும் தாண்டி அந்த கல்ச்சர், அந்த ட்ரெண்டு, ஸோ இதை எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த ஒரு மிஸ்ஸிங் அவுட்டுக்காகவே பீப்புள் ஆர் யூஸிங் சோஷியல் மீடியா இன் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அண்ட் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இந்த ஐசோலேஷன், அந்த ஒரு லோன்லினஸ் ஃபீலிங், இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனுக்கும் அந்த சோஷியல் மீடியாவுக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம நல்ல கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை வச்சதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு எம்டினஸ் வந்துடுது, ஏதோ ஒரு குறை. ஐ எம் நாட் கனெக்டட் டு பீப்புள், ஐ டோன்ட் ஃபீல் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த அஸ் பீயிங் ஹியூமன்ஸ் நமக்கு அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் இன் பர்சனில் கிடைக்கிறதுக்கும் அந்த இதில் இருக்கிற அந்த எம்டினஸும் இட்ஸ் மோர் வித் சோஷியல் மீடியா அப்படின்றதும் as you said it's a very right thing, ma'am. ஸோ ஹவு டு வி ஹேண்டில் திஸ்? அதாவது இதை விட்டு வெளியே வரணும். ஆனால் இது வந்து ஸ்கூல் டேஸ்லேயுமே எனக்கே இருந்திருக்கு. நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், ஆனால் எல்லா கேர்ள்ஸுக்கும் கிரிக்கெட்டே தெரியாது இன்றைக்கு வரைக்கும். அதில் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஐ டோன்ட் நோ கிரிக்கெட், இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் ஸ்கூலில் தெரியாது அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஐ யூஸ் டு ஃபீல் ஸோ ஷை பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் வில் பி டாக்கிங் அபவுட் இட். அந்த நேம்ஸ், அந்த ரன்ஸ் இதெல்லாம் கூட எனக்கு புரியவே புரியாது. they'll be talking about it and என்கிட்ட வந்துட்டு இடையில கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ பார்க்கலையா, நீ you do not see, you know this person, you know that person அப்படின்னு கேட்கும் போதில்ல எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த ட்ரெண்டு நான் சொல்கிறது வந்து the long back. ஆனால் அது வந்து எனக்கு அடிக்டிவாக இல்லை. தட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபீலிங். அது அப்படி பயந்துக்கிட்டே இருக்குது அப்படி கிடையாது. அந்த நேரம் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங் வந்து இப்போது இவ்வளோ அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு கம்பல்ஷன், அழுகிற அளவுக்கு வீட்டில் வந்து உட்காந்து ஐயோ நான் அதில் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சில்ட்ரன் ஆர் ஈவன் ஓல்டர் பீப்புள் நான் விட்டு போயிட்டேனே அப்படிங்கிற அழுது வேதனைப்படுற அளவுக்கு அந்த ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற ஃபீலிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ நமக்குன்னு செட் பண்ணியிருக்க டேர்ம்ஸை விட சொசைட்டல் டேர்ம்ஸை தான் நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு சோஷியல் மீடியா ப்ரெஷர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்ப்புகள், அதாவது நான் இவ்வளோ சாப்பிடணும், ஐ ஹாவ் டு மெயின்டைன் மை பாடி இமேஜ், அதுவாக இருக்கட்டும், இல்லை அப்பியரன்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஸ்பீச்சாக இருக்கட்டும், என்னோடய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே சோஷியலாக எல்லாரும் எப்படி இருக்காங்களோ ஐ ஹாவ் டு பி. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கிற தாட் தான். பட் வென் இட் கோஸ் பியாண்ட் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஆன் அவர் செல்ஃப், அது வந்து நம்மளுடைய எபிலிட்டிஸை விட அதிகமாக இருக்கக்குள்ள ஐ திங்க் வி ஷுட் டேக் அ பாஸ். லைக் யா, திஸ் இஸ் மை லிமிட். ஸோ என்னோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, வாட் ஐ எம் குட் அட், ஸோ நான் என்னென்ன எனக்கு முடியும், எது எனக்கு முடியாது, ஹேவிங் அ கிளியர் வியூ அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் மேம். பிகாஸ் அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்ன்றதை வந்து இட் டேக்ஸ் அ வெரி லாங் என்ன சொல்கிறது இம்பேக்ட். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுடைய டிமாண்ட்ஸ்க்கு நம்ம இது பண்ணுறதை விட நம்மளோட டிமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அவர் செல்ஃப் வந்து கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக
ஹெல்த்தாக இருக்கக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹேவிங் அ வெரி நீட் ருட்டீன், நம்மளுடைய ஸ்கெடியூலாக இருக்கட்டும், லைக் நம்ம ப்ராக்ரெஸ் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நிறையா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எவ்ரிடே பேசிஸில் சேஞ்ச் பண்ணக்குள்ள ஐ திங்க் இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட். அண்ட் முடிஞ்ச வரையிலும் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ we know we will get அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் லெஃப்ட் அவுட் அது எல்லாமே. ஸோ எப்போவுமே சோஷியல் மீடியா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாட் எல்ஸ் கேன் ஐ கிவ், வாட் எல்ஸ் கேன் ஐ டூ டு கீப் மை செல்ஃப் என்கேஜ்ட். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நான் பேக்டாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ரியலிஸ்டிக் பிளான்ஸ் இஃப் யங்ஸ்டர்ஸால் மேக் பண்ண முடியுது அப்படின்னா they can overcome all of these expectations on themselves. முக்கியமாக இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயில் என்னுடைய கேள்வி, ஏன் இந்த டிசீசஸ் வருது, டிசீசஸ் என்னெல்லாம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த கேள்வியை விட எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா மோர் தென் கெட்டிங் ஆல் திஸ் நாலேஜ் ஃப்ரம் யூ, கிவ் மீ ப்ராக்டிக்கல் நாலேஜ் அபவுட் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் விச் ஐ ஷுட் மேக் டு அவாய்ட் மென்டல் டிசீசஸ். அதாவது இது நான் இப்படி இருந்தேன் அப்படின்னா வராது. இப்போ என்னுடைய மற்ற டாக்டர்ஸ் ப்ரோக்ராம்லையும் நான் கேட்டிருக்கேன், ஒரு ஹார்ட் பற்றி பேசுகிறதா இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதாவது ஹார்ட்டில் இருக்க டிசீசஸ் பற்றி பேசுகிறத விட இது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய குறிக்கோளும் அதான். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் டிசீசஸ் எதுவுமே நமக்கு வரக்கூடாது, தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவு டு வி ப்ரிவென்ட் இட் பை ஆர் லைஃப் ஸ்டைல். ஸோ ஈவன் லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பயாலாஜிக்கல் ரித்தம்னு நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதாவது நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள், அதுக்கப்புறம் நம்மளோட டயட், இதெல்லாம் தான் நம்மளோட இன்டர்னல் சிஸ்டத்தை வந்து மாடிஃபை பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்போடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து லைக் இது எல்லா விதத்துலேயுமே ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கும், மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும். ஒரு குட் நைட் ஸ்லீப், ஒரு 7 to 9 hours குவாலிட்டி ஸ்லீப் இல்லை அப்படின்னக்குள்ள அது வந்து நமக்கு ஒபிசிட்டி கொடுக்கலாம், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாகவும் அது பாதிக்கும். மென்டல் ஹெல்த்தையும் அது எப்படி பாதிக்கும், நம்ம அடுத்த நாள் ரொம்ப சிடுசிடுப்பாக இருப்போம், ஒழுங்கான மெமரி இருக்காது, கவனம் செலுத்த முடியாது, நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இம்பேர் பண்ணும். ஸோ கரெக்டான ஃபிக்ஸட் ஸ்லீப் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸட் டைமுக்கு பெட் போகிறது, ஃபிக்ஸட் டைமுக்கு எழும்புறது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் வுட் பி டயட். ஸோ டயட்டும் வந்து பார்க்கக்குள்ள ஹேவிங் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலத்தில் வி ஆர் மோர் அட்ராக்டட் டு த ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அதர் இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் உண்டு. ஸோ முடிஞ்ச வரையிலும் இஃப் நாட் ஃபார் ஆல் த டேஸ், மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ்க்கு ஹேவிங் அ ஹெல்தி பேலன்ஸ் டயட், ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லாமே இன் moderate proportion. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இட் வில் ஹெல்ப் தேர் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கக்குள்ள அது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையுமே வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தவிர்த்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்க்ரீன் டைம், ஹேவிங் அ லைக் லிமிட்டட் ஸ்க்ரீன் டைம், அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்லி மார்னிங்லேயும் லேட் நைட்லேயும் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஆங்ஸைட்டி இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனிங் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததும் ஸ்க்ரீன் பார்க்குறது, இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் உள்ள விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ எப்போவுமே வந்து அந்த 1 hour கேப், லைக் ஏர்லி மார்னிங் லைக் ஆஃப்டர் ஐ வேக் அப் ஒரு 1 hour ஆஃப்டர் தட் ஐ வில் யூஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு டிசிப்ளினிங் ஒன் செல்ஃப். அண்ட் நைட்டுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ப்ரையர் டு ஸ்லீப் தான் நான் ஸ்க்ரீன் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹேவிங் அ லிமிட்டட் ஸ்க்ரீன் இன் டிஜிட்டல் ஏராவில் மெயின்டைனிங் குட் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், நாட் ஓவர் மீடியா பட் ஓவர் லைக் இன் பர்சன். ஸோ அதுக்கு ஹவு கேன் ஐ ப்ரமோட் மை சோஷியல் லைஃப் அப்படின்றதையும் யூ ஹாவ் டு சி. ஸோ அதர்வைஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், மீனிங் சின்ன லைஃப் ப்ராப்ளம்ஸ் வரக்குள்ள அந்த ட்ரான்சிஷன்ஸில் சீக்கிங் ஹெல்ப், telling that this is my limits, I feel overwhelmed அப்படின்ற அந்த எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு we shouldn't feel ashamed. ஸோ அது எமோஷன்ஸாக இருக்கக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. அந்த எமோஷன்ஸ் நம்ம when we keep ruminating on multiple negative emotions நம்ம யோசித்து it becomes a significant mental problem. It can result in depression இல்லை anxiety. அந்த end stageல தான் people come.
ஸோ அது ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் ஐம் ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அப்படின்றது அந்த எமோஷனாகவே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு டேக்கிங் அ பிரேக் would have been easier. அப்போமே அதை நம்ம அரெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் மச் ஈஸியர் தேன் எண்டு வரையிலும் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ பேலன்ஸ்ட் மென்டல் ஹெல்த். ஓகே, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பிஃபோர் கம்மிங் இன் டு மினிஸ்ட்ரி ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் ஹெச்ஆர் மேனேஜர். அங்கே வந்து ஒரு மேனேஜர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷனில் வந்து டோன்ட் கெட் இமோஷ்னலி இன்வால்வ்ட் இன் யோர் ஒர்க். அதாவது சைக்காலஜிக்கலாக ரொம்ப ட்ரைனிங்ஸும் எங்களுக்கு இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலி டோன்ட் கெட் இமோஷ்னலி அட்டாச் டு யுவர் ஒர்க் அப்படின்னு ஒரு ட்ரெயினர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் ஆஸ் தட் பர்சன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? தட் வாஸ் அ பிக் ஆர்கியூமெண்ட். ட்ரெயினர் வந்து அவர் சைட்லன்னு சொல்லிட்டே இருக்கார், உங்களை மாதிரி வந்து டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பர்சன் பிகாஸ் இஸ் அ சேல்ஸ் மேனேஜர், அவர் கேட்டுட்ருக்காரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிராதா? ஸோ ஸ்லீப்பையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபுட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறது வந்து அதை விட நம்ம இதெல்லாம் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்போவுமே ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்மளோட கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வந்து இட் வில் பி பெட்டர். ஸோ நம்ம நிறைய நாள் நான் தூங்காமல் நான் இதுக்கு ஒர்க் பண்ணேன்னா ஐ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ்ன்னு நம்மளை பற்றி மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு ஒன் டே டாஸ்க்காக எடுக்காமல் ஹவு கேன் ஐ மேக் திஸ் ஹேப்பன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு, மீனிங் பிரேக்கிங் அவர் செல்ஃப்ஸ். அதை வந்து சின்ன சின்ன சங்காக நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து இல் பி மோர் ஈஸியர். அது ஒரு பெரிய மலையாக எடுத்து நம்ம செய்கிறத விட சின்ன சின்ன பீசஸாக நம்ம ப்ராசஸ் பண்ணக்குள்ள இட்ஸ் ஈஸியர். ஸோ அதை நம்ம தெரியாமல் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வி கெட் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் ஒர்க். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நமக்கு உடம்புல இருக்கக்குள்ள தான் வி டென் டு ஒர்க் மோர், அது உண்மை தான். பட் என்னென்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸினுடைய ரிசல்ட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் ஐ ஹாவ் டு பிளான். அந்த பிளானுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தேவை. அந்த பிளான் பண்ணிட்ட அப்புறம் தென் அதை ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள I have to be more relaxed and take it slowly. ஸோ அப்படி இல்லாமல் நான் வந்து ஐ வில் பி continuously under stress அப்படின்றது வந்து ஸோ அந்த பிளானிங் ப்ராசஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. they'll be like I'm running ஒரு பிளைண்ட் கேம் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த முன்னாடியே being prepared, being organized, all this will reduce the stress level and productivityயுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேம்? ஸோ ஆனால் நான் திரும்பவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை சப்போர்ட் பண்ணியே நான் கேட்குறேன். நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை காமாக பண்ணேன்னா அதை 2 மணி நேரம் பண்ணுறேன். ஆனால் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவசரமாக பண்ணும்போது நான் 1 மணி நேரத்தில் பண்ணுறேன், which is more productive. அண்ட் நீங்களே இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப லேட்டாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் யூ டு வாண்ட் டு ஹெல்ப் மோர் பீப்புள். இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்ஸை பார்த்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குமே இருந்திருக்கும். ஸோ யூ வுட் ஹவ் டேக்கன் தட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து சில நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய அண்ட் another thing, நிறைய வேலைகளை நம்ம பார்க்க முடியுதுங்கிறத விட ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தான் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒரு ஃபேமிலி இஷ்யூ நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் இந்த மாதிரி காமாக ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு அதில் அட்டாச்மெண்ட் இல்லை, இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லை. ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னாவே அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் நிச்சயமாகவே இருக்கும். இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே இப்போ நான் பேசும்போது நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் பாஷையில், அது இருக்கும்போது ஐம் ஏபிள் டு கெட் இட் மோர் ஃப்ரம் யூ, ஐல் கிராப் மோர் ஃப்ரம் யூ. ஆனால் எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் வேலை பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம்லேயே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஐல் பி ஜஸ்ட் லேகிங் பிஹைண்ட். ஸோ அந்த நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா பேலன்ஸ் இஸ் அ கீன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரெஸ் போகணும்? ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் கொலஸ்ட்ரால், பிபிக்கே ஸ்ட்ரெஸ் இஸ் another ரீசன்னு சொல்கிறாங்க. நம்ம மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கே ஸ்ட்ரெஸ் இஸ் காசிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ வேர் இஸ் தட் பேலன்ஸ், வேர் இஸ் தட் பாயிண்ட் வேர் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஓகே அப்படிங்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மேம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாத வரையிலும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஓகே.
மீனிங் என்னோட ஸ்லீப் and food அண்ட் ஸ்லீப் அண்ட் சோஷியலாக என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் பாதிக்கப்படாத வரையிலுமே ஓகே. பட் அது எப்போ இம்பேக்ட் ஆகுதோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க லைக் நீங்களுமே நிறைய கேசஸ் பார்த்தா we can help more, but then I am not that kind of person. So I take very less, என்ன சொல்கிறது, நமக்கு வர்றது ஒரு 10 patients per day அப்படின்னாலும் I spend majority of the time with them. So I like அந்த குவான்டிட்டியை விட I value quality more. So it should like நம்மளுமே வந்து அதை எடுக்கக்குள்ள மோர் குவான்டிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் நெவர் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து இந்த குவாலிட்டி, ஹவு மச் வி ஆக்சுவலி ட்ரை டு மேக் அ சேஞ்ச் அப்படின்றது தான் வி ஹாவ் டு சி. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னக்குள்ள நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய டார்கெட்ஸ்லேருந்து டிவியேட் ஆகிடக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், இதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு. அந்த டார்கெட் தான் நம்மளோட பிளானாக இருக்கணுமே இல்லையா, அதுக்கு வர சின்ன சின்ன அந்த மைனர் ப்ராப்ளம்ஸ். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த டெட்லைன் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே நான் இத்தனை பேருக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்குது வித்தின் அ மந்த்ஸ் டைம் அப்படின்னு எடுத்தாலும் வாட் தே கேன் டூ இஸ் இந்த டேக்கு நான் இவ்வளோ டார்கெட்டுன்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாமே இல்லையா. ஸோ கொஞ்சம் லேக் ஆக ஆக ஐ கான் பி லைக் நான் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அதை இன்னைக்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னக்குள்ளே இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ ஹேவிங் அ கிளியர் வியூ, இவ்வளோ டேஸில் 100 அப்படின்னா ஓகே ஐ வில் மேக் 5 or 8 per day. ஸோ அப்படி நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக பிளான் பண்ணுறது தான் இட்ஸ் பெட்டர் தேன் ஆக்சுவலி ஓவர் டூயிங் திங்ஸ். ஸோ ஓவர் டூயிங் வில் மேக் யூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் and the productivity might have had good இது, ஆனால் your health is already compromised. So அது வந்து I don't think it's anyway valuable, அந்தளவுக்கு it's not worthy. So maybe அது உங்களுடைய professional lifeல you feel like I've achieved so much, but I don't think in the long run it's going to be என்ன சொல்கிறது எனிவே என்ன சொல்வாங்கன்னா இயர்ஸ் லிவிங் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு it will என்ன சொல்கிறது have an impact on your productivity. Also you will tend to skip your days at work because of poor health. Couldn't have been any இது gastritis-ஆ இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது வாமிட்டிங்காக இருக்கலாம், இந்த gastritis ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா இந்த லூஸ் ஸ்டூல்ஸாக இருக்கலாம். ஸோ இட் குட் ஹவ் பீன் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஓவர் ஒர்க் பண்ணியாச்சு, ஐ கேவ் த ரிசல்ட், பட் மை ஹெல்த் இஸ் காம்ப்ரமைஸ்ட். அதனால அகெயின் ஐ எம் டேக்கிங் 2-3 days லீவ். ஸோ இதனால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ ஐ திங்க் ஹேவிங் அ பேலன்ஸ்டு டே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது நான் மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு டாக்டர்ஸ் டிஸ்கஷனில் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு உங்கள்கிட்ட பதிலும் கிடச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் சேம் பதில். நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இதெல்லாம் சாப்பிட்றாங்க டாக்டர், ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க 80-85 இயர்ஸ் வரைக்கும். எனக்கு வந்து நிறைய பேர் அப்படி தெரியும், நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் வந்து 80 இயர்ஸ் வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 80-85 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க, ஆனால் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தானே. பிகாஸ் ஐ ஆஸ்ட் லைக் தட், என் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங்லாம் இருக்கவங்க கூட 80-85 வரைக்கும் இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது தேர் லைஃப் வுட் ஹவ் பின் காம்ப்ரமைஸ்ட். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் அதில் அதான் வெளியே தெரியாது. ஸோ ஐ காட் த சேம் ஆன்சர் ஃப்ரம் யூ. அதாவது செய்வீங்க, நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட வேலையெல்லாம் செய்வீங்க, ஆனால் அதில் வந்து குவாலிட்டி வில் பி காம்ப்ரமைஸ். ஸோ சேம் answer I got from you. So a similar doubt which I have is rushing. அது அவசரப்படுறது. இப்போ டெய்லி மார்னிங் லைஃப் எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் சில்ட்ரன்லாம் வளர்ந்துட்டாங்க, எனக்கு அந்த மார்னிங் ஹரி இருந்தது கிடையாது. பட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சரி ஒரு மார்னிங் ஹரி இருக்கும். அந்த மார்னிங் ஹரி வந்து தாங்கவே முடியாது, தட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் இட் பிரிங்ஸ் அபவுட். ஆனால் மார்னிங் ஹரி மாதிரியே இன்னொரு பீரியடும் இருக்கும், லைக் மேபி ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு வர நேரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. ஃபார் விமன் இட் மைட் பி மார்னிங் ஹரி அப்படிங்கிறது. ஃபார் மென் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஹரி பீரியட் இருக்கும். இந்த ஹரி பீரியட் வந்து நம்மளுடைய வயசையும் குறைச்சிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் தட் ஏஜிங் ப்ராசஸ் எல்லாம் கூட்டிடுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது இன்னும் கொஞ்சம் நம்மளை டிட்டோரியேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஹரியிங் இன் லைஃப். ஸோ அந்த ஹரியிங் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ
ஏன் ஹரியிங் அப்படின்னு சொல்லக்குள்ள மார்னிங் டைமில் நமக்குன்னு இருக்கிற சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செய்கிறதுக்கு வி டேக் அ லாங்கர் டைம். பட் என்னென்னா நிறைய பேர் ஒரு ருட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்கெடியூலுக்கு 9க்கு தூங்கிடுவேன், காலையில் 5னா ஐ வேக் அப் பை 5. அப்படி இருக்கவங்களோட லைஃப் வந்து இட்ஸ் மோர் ரிலாக்ஸ்ட். அண்ட் ஐ ஹவ் ஹேட் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி பர்ஃபெக்ட் அபவுட் தேர் ருட்டீன். அவங்களுக்கு வந்து வெரி அன்லைக்லி டு கெட் இன் டு எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் crisis because they're all planned and prepared. அப்படி இருக்கக்குள்ள they have very less இது. ஸோ ஹரி பண்ணாமல் நம்ம எப்படி நம்மளோட ருட்டீன், பிகாஸ் நமக்குன்னு லீஷர் ஹவர்ஸும் வேணும். மார்னிங் டைமில் நிறைய பேர் வாக் போகிறோம், நிறைய பேர் நம்மளுடைய லீஷர்ஸு இல்லை ஈவினிங் ஹவர்ஸில். ஸோ நம்மளுடைய லீஷர் டைமை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஹரி பண்ணக்குள்ள இட் பிகம்ஸ் stressful for us. So it's again about organization, planning everything prior, maintaining a proper routine for ourselves so that we don't feel overwhelmed. அப்போ நம்ம nothing என்ன சொல்கிறது, anything out of boxல நமக்கு வருது நடக்குது அப்படின்னக்குள்ள we will be more prepared. So hurrying, rushing இது எல்லாமே it's because of அந்த procrastination, poor organization, இந்த எல்லாம்னால தான் it happens. So long runல அதுவுமே வந்து it's not good for health. So அந்த leisure அப்படின்றது மிஸ் ஆகக்குள்ளேயே there is something wrong. ஸோ அவங்களுடைய பீஸ் வந்து somehow it's getting lost அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஹரி இருக்குது. ரோட்டில் பாருங்கள், the way we drive ஒரு ஹரி இருக்குது. அப்புறம் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்குள்ளே பாருங்களேன், there will be a hurry, they won't wait. அந்த வெயிட் மட்டும் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே ADHD இருக்கா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு they'll even fight for their முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதை முடிச்சுட்டு அவங்க வந்து லெஜர்லியாக தான் இருக்க போகிறாங்க. they are not going to do something. அதில் லெஜர்லியாக இருந்தாலுமே ஒரு ஹரி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சைக்காலஜி இருக்குது. ஸோ அதை நம்ம அட்டாக் பண்ணோன்னா ஐ திங்க் they won't hurry. Why are we hurrying? ஸோ அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, லைக் லேட்லி ஐ வாஸ் ரீடிங் சம் ஆர்டிகல்ஸ். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்க்ரால் பண்ணுறோம், லைக் ஈவன் நம்மளோட கூகுள் சர்ச்சில் கொஞ்சம் நெட்டு புவராக இருக்குது, வி கான்ட் வெயிட் ஃபார் தட் மூமெண்ட், வில் பி லைக் இன்னும் வரல, இன்னும் வரல, வி கீப் ரிஃப்ரெஷிங் திங்ஸ். ஸோ அந்த பேஷன்ஸ் போயிடுச்சு. பிகாஸ் முன்னாடி வி குட் வெயிட், ஒரு பெரிய லாங் க்யூனாலும் நம்மளால் வெயிட் பண்ண முடியும், எல்லாமே முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். நம்மளுடைய கூகுள் சர்ச்லேருந்து இருக்கட்டும், நம்மளோட ரிப்ளையாக இருக்கட்டும், எதுனாலுமே இன்ஸ்டண்ட்டாக அந்த வாண்டிங் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது வந்து இப்போ நம்ம எல்லாருடைய டெண்டன்சியுமே கொஞ்சம் வித் டிஜிட்டல் ஏரா. ஸோ அந்த மாடிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். இல்லை அப்படின்னா ஐ கான்ட் வெயிட். இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து எனக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ADHD இருக்கணும்னு இல்லை, இட் குட் பி ரிலேட்டட் டு ஆங்ஸைட்டி, வேறு எதுவும் மிஸ் அவுட் ஆயிருமோ, இல்லை இட் குட் பி ரிலேட்டட் டு எனிதிங். பட் அந்த கிராட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வேணும். ஸோ அந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளே, அந்த டிஜிட்டல் அடிக்ஷனில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் இன் அவர் ரியல் லைஃப் ஆல்சோ. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் ஏரால நம்ம பார்க்குற விஷயங்கள். ஏன்னா முன்னாடி வந்து when I was a small girl, we used to keep waiting. ஒரு பர்த்டே பார்ட்டினா மத்தியானமே நம்ம ரெடியாகி வில் பி வெயிட்டிங், அண்ட் தட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து we just don't wait. இல்லை, அவங்க 7 o'clock வராங்க அப்படின்னா நம்ம 7 o'clock தான் ரெடி ஆகும். இன்ஃபேக்ட் 10 minutes லேட்டராக நம்ம ரெடி ஆகும். ஸோ எனக்கு இந்த ஹரி பற்றி ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துச்சு, அண்ட் யூ ஆன்சர்ட் மை கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் இன் திஸ் இம்பார்ட்டன்ட் டே, டாக்டர்? So World Mental Health Day 2025. So I feel over the years within the digital awareness and நிறைய இது we are overcoming அந்த ஸ்டிக்மால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாம், there are people who come for anxiety, they are like எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, I want to talk அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ரூவிங். ஆனால் we as a society we have to support them. நம்ம முடிஞ்ச வரையிலும் we shouldn't be like இது என்ன பெரிய விஷயமா இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு இல்லாமல், if they are seeking help they might be having some problems. So my take home message would be for as a society we should be more supportive when anybody tells I need help. அதை வந்து இக்னோர் பண்ணவோ இல்லை ஓவர்ரூல் பண்ணவோ இல்லாமல் let's be more supportive. Okay, thank you. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே. நிச்சயமாகவே உங்களுடைய இன்புட் எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹெல்த்தி மென்டல் ஹெல்த். தேங்க்யூ. Thank you.